வணக்கம். சிஏஎஸ் க்ளோசிங் ஆக்ஷன் செஷன் திங்கட்கிழமை ஆகஸ்ட் 3ஆம் தேதி லான்ச் பண்ணியிருந்தாங்க செபி. இதனால் ஒரு பெரிய பேக் ஃபயரே நடந்திருக்கு. திங்கட்கிழமை 200 பாயிண்ட் முடிவில் ஒரு சடனாக ஒரு ஜம்ப் நிஃப்டி. செவ்வாய்க்கிழமை முக்கியமாக ஆப்ஷன் எக்ஸ்பைரி டே, வீக்லி ஆப்ஷன் எக்ஸ்பைரி 150 பாயிண்ட் ஒரு ஜம்ப். ஸோ இந்த மாதிரி வாலட்டைல ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு பெரிய ஷாக் கொடுத்த இந்த ஸ்கீம் என்ன சொல்லுது, இதோட ப்ராசஸ் என்னதான் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இது ரொம்ப முக்கியமானது. லாஸ்ட் அரை மணி நேரம் ரீட்டைல் ட்ரேடர் ட்ரேட் பண்ணலாமா கூடாதா அப்படின்றது தான். ஸோ ஒன் பை ஒன்னாக வாட்ச் பண்ண போகிறோம். என்னோட ட்ரைனிங் செஷன் ஆகஸ்ட் 8 சனிக்கிழமை காலையில் 10 மணிக்கு நடக்குது. அதுக்கான லிங்க் சென்னை தாம்பரம்ல நடக்குது. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி மார்க்கெட் அப்டேட்ஸ், ஸ்டாக் நியூஸ் இதை நீங்கள் ரிசீவ் பண்ணலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, இந்த கேஷ் வந்து ஏன் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்றதான் ரொம்ப எடுத்துகிட்டு வந்தது ஒரு நல்ல விஷயத்துக்காக தான். ஏன்னா 3:30 9:15 ஓப்பன் ஆகிற மார்க்கெட் 3:30 வரைக்கும் நடக்கும். இந்த 3:30 என்ன ப்ரைஸு? க்ளோசிங் ப்ரைஸ். நார்மலாக லாஸ்ட்டாக ட்ரேட் ஆகிற ப்ரைஸ் தான் க்ளோசிங் ப்ரைஸ் அப்படின்றது தான் மார்க்கெட்டோட நேச்சர். ஆனால் இது வந்து மேனிப்புலேஷன் நடக்கும். ஏன்னா கடைசியாக ட்ரேட் ஆகும்போது சடனாக ஒரு பெரிய ஜம்போ இல்லை ஒரு பெரிய ஃபாலோ இருந்ததுன்னா அந்த ப்ரைஸ் க்ளோசிங் ப்ரைஸில் போயிடும். ஸோ அப்போ அது ஒரு பெரிய இன்வெஸ்டருக்கும் ட்ரேடருக்கும் இது ஒரு பெரிய ரிஸ்க்கை கிரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, VWAP அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி 3 to 3.5 இருக்கிற க்ளோசிங் ஆவரேஜ் ப்ரைஸ், வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ் தான் இங்கே க்ளோசிங் ப்ரைஸாக எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்போ என்னன்னா, அதாவது என்ன ப்ரைஸில் அதிகமான குவான்டிட்டி ட்ரேட் ஆகிருக்கோ அந்த ப்ரைஸுக்கு க்ளோஸாக தான் அந்த க்ளோசிங் ப்ரைஸ் இது வரைக்கும் கொடுத்துட்டு வந்தாங்க. இப்போ இந்த வேப் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் இப்போ ஸ்டாப் ஆகுது. அதாவது முடிவு வந்து எப்படி போகுதுன்னா, க்ளோசிங் ஆக்ஷன் செஷன் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸை நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த ப்ராசஸ் வந்து இப்போ என்னன்னா 3:28க்கு ஒரு ஆப்ஷனில் ஃபியூச்சர் இருக்கிற ஒரு ஸ்டாக்கு சடனாக ஒரு 1% ஜம்ப் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். அதோட ஃபியூச்சர்லையும் ஜம்ப் ஆகணும், ஆப்ஷன்லையும் ஜம்ப் ஆகணும், இல்லை அந்த வாலட்டிலிட்டியை ஃபுல்ஃபில் பண்ணணும். பட் லாஸ்ட் க்ளோசிங் மினிட்ல நடக்கிறதுனால இது டெரிவேட்டிவ் மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகாமல் போகும். அப்படி ஆகாமல் போகும்போது இந்த ப்ரைஸ் கேப்பு தான் பெரிய பிரச்சனையாக இருக்கும் இன்வெஸ்டர்ஸ்க்கும் ட்ரேடர்ஸ்க்கும். க்ளோசிங் ப்ரைஸ்ன்றது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு லார்ஜ் இன்வெஸ்டர்ஸ், crore கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற இன்வெஸ்டர்ஸோட போர்ட்ஃபோலியோவில் அந்த டேல எவ்வளோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்றதை கணக்கிட முடியும். நான் ஒரு ரீட்டைல் ட்ரேடர், ரொம்ப சின்ன ஒரு 10 ஸ்டாக் தான் வச்சிருக்கேன்னாலும் அந்த க்ளோசிங் ப்ரைஸு ரிஸ்க் இல்லாமல் இருந்தால் தான் உங்களோட போர்ட்ஃபோலியோ ரொம்ப சேஃபாக நம்மளால் க்ளோசிங் ப்ரைஸை வச்சு கணக்கிட முடியும். இது மட்டும் இல்லை, மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கட்டும், PMSஆக இருக்கட்டும், AAFஆக இருக்கட்டும், மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற எல்லாருக்கும் இந்த க்ளோசிங் ப்ரைஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ இந்த க்ளோசிங் ப்ரைஸுக்கான ஒரு பெரிய டெரிவேட்டிவ் மார்க்கெட்டுக்கும் ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கும் இருக்கிற அந்த டெரிவேட்டிவ் ஸ்டாக்ஸில் இருக்கிற கேப்பை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு தான் இந்த கேஷ் க்ளோசிங் ஆக்ஷன் செஷன். ஸோ இப்போ இது என்ன மாதிரி ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னா, 3:15 வரைக்கும் நார்மல் மார்க்கெட் போகும். மார்க்கெட் 9:15 ஓப்பன் ஆகி 3:15 வரைக்கும் நீங்கள் ஆர்டர் பஞ்ச் பண்ணிக்கலாம், ட்ரேட் பண்ணிக்கலாம், பொசிஷன் க்ளோஸ் பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த 3:15க்கு அப்புறம் நீங்கள் ஆர்டர் பஞ்ச் பண்ணீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் உள்ள போகாது. எக்ஸ்சேஞ்சுனா ட்ரேட் ஆகிறதுக்கு ரெடி ஆகாது. எக்ஸ்சேஞ்ச் என்ன பண்ணுன்னா, அந்த ஆர்டரை ஹோல்ட் பண்ணி வைக்கும். எப்போ வரைக்கும்னா 3:20 வரைக்கும், 3:15 3:20 வரைக்கும் நீங்கள் ஆர்டர் போட்டால் அந்த ஆர்டர் உடனே எக்ஸிக்யூட் ஆகாது, இன்கேஸ் பாசிபிலிட்டி இருந்தால். ஆனால் எப்போனா 3:20க்கு அப்புறம் தான் எக்ஸ்சேஞ்சு இந்த ஆர்டரை அந்த ட்ரேடிங் போர்ட்டலுக்குள்ளேயே அனுப்பும். அது வரைக்கும் அந்த சிஸ்டம் ஹோல்ட் செஞ்சு வைக்கும். இப்போ 3:20 to 25 என்ன நடக்குன்னா, இது ஆர்டர் என்ட்ரி விண்டோ அப்படின்னு சொல்லுவோம். இது முதல் ஆர்டர் என்ட்ரி விண்டோ. மொத்தம் 2 ஆர்டர் என்ட்ரி விண்டோ இருக்கு. 3:20 to 25, 3:25 to 3:30. இப்போ 3:20 to 25 என்ன நடக்குன்னா, நீங்கள் மார்க்கெட் ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம், லிமிட் ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம், மாடிஃபை பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம், நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஸோ அப்போது இந்த இடம் வந்து கொஞ்சம் ஒரு கம்ஃபர்டபுளான ஜோன் 3:20 to 25. இப்போ இந்த 3:25 to 3:30 இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வருது. என்னன்னா, நீங்கள் மார்க்கெட் ஆர்டர் பிளேஸ் பண்ண முடியாது.
லிமிட் ஆர்டர் மட்டும்தான் பிளேஸ் பண்ணணும். ஒன்று. ரெண்டாவது, அந்த அந்த லிமிட் ஆர்டருமே எப்படி இருக்கணும் அப்படின்னா, ரெஃபரன்ஸ் ரேட், அதாவது 3.25 வரைக்கும் க்ளோசிங்கில் ஒரு ரெஃபரன்ஸ் ரேட்டு ஜென்ரேட் ஆகும். ஆவரேஜ் ப்ரைஸ், அதாவது இந்த வேப் மூலயமா ஒரு ஆவரேஜ் ப்ரைஸ் ஜென்ரேட் ஆகும். அதிலிருந்து 3%க்கு உள்ள இருக்கணும். அப் சைடில் 3% இல்லை டவுன் சைடில் 3%க்குள்ள ஒரு மார்க்கெட் ஆர்டர், அதாவது லிமிட் ஆர்டரை நீங்கள் பிளேஸ் பண்ணணும். இப்போ 100 ரூபாயில் இருக்குன்னு வச்சுக்கலாம் ஒரு ஸ்டாக்கு. நீங்கள் அதிகபட்சம் 303 ரூபாக்குள்ள ஒரு ஆர்டர் போடலாம், இல்லை 97 ரூபாக்குள்ள ஒரு ஆர்டர் போடலாம். அப்போ அந்த 3% அப் சைட் இல்லை 3% டவுன் சைட். இது இந்த 100 ரூபான்றது ரெஃபரன்ஸ் ரேட் 3.25க்கு அப்புறம் இது ஜென்ரேட் ஆகும். ஸோ இப்போ இந்த என்னன்னா, இந்த இடம் லிமிட் ஆர்டர் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. எப்போன்னா இந்த 3.25 to 3.30. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 3.28 to 3.30க்குள்ள சிஸ்டம் வந்து ரேண்டம் க்ளோஸ் இங்கே நடக்கும். அதாவது எந்த செகண்டில் வேணாலும் சிஸ்டம் ரேண்டம் க்ளோஸ் செய்யும். இதில் வந்து செகண்ட் ஸ்ட்ராட்டஜி, அதாவது லாஸ்ட் செகண்ட் ஸ்ட்ராட்டஜி இனி வேலை செய்யாது. நார்மலாக 3.29க்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, வீக்லி எக்ஸ்பைரி இந்த மாதிரி டைமில் 1 ரூபாயில் வாங்கி 5 ரூபாயில் செல் பண்ணலாம், இல்லை 10 ரூபாயில் வாங்கி 100 ரூபாயில் செல் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஒரு ரேண்டம் ட்ரேட் வந்து எக்ஸ்பைரி டைமில் சின்ன சின்ன ட்ரேடர் வந்து லார்ஜ் டெரிவேட்டிவ் ட்ரேடர் வரைக்கும் ஃபாலோ பண்ணுவாங்க. இனி அது பண்ண முடியாது. இப்போ 3.30 to 35 என்ன நடக்கும்னா, ஆர்டர் மேட்சிங் நடக்கும். அதாவது ஆர்டர் மேட்சிங் வந்து டிமாண்ட் சப்ளை இது பேலன்ஸ் பண்ணி ஒரு ப்ரைஸ் ஜென்ரேட் ஆகும். இதுதான் ஈக்விலிபிரியம் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் அஃபிஷியல் க்ளோசிங் ப்ரைஸாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க 330 to 35ல. இப்போ எஃப்ஓடோ ட்ரேடிங் 3.40 வரைக்கும் ஏன் வச்சிருக்கிறாங்க? இப்போ அங்கே வருவோம். கேஷ் மார்க்கெட் 3.35 வரைக்கும் தான். அதாவது என்னன்னா, க்ளோசிங் ப்ரைஸ் எப்போ வரைக்கும் ஜென்ரேட் ஆகும்? 3.30லேருந்து 3.35 வரைக்கும். ஒன்லி ஃபார் டெரிவேட்டிவ்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸ். ஸோ அப்போ என்னன்னா 3.35க்கு ஒரு க்ளோசிங் ப்ரைஸ் வந்துடும். அப்போ அந்த எக்ஸ்ட்ரா ஒரு 5 நிமிஷம் இருக்குல்ல, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ், அந்த 5 நிமிஷம் ஏன் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கிறாங்கன்னா, ஒரு ஸ்டாக்கோட க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 3.35க்கு வந்துருச்சுன்னா அந்த ப்ரைஸை பேஸ் பண்ணி ஃபியூச்சர்லையோ ஆப்ஷன்லையோ பெரிய அளவுக்கு ரிஃப்ளெக்ட் இல்லைன்னா அதை நீங்கள் அந்த ப்ரைஸை மேட்ச் பண்ணலாம். அதாவது ப்ரைஸ் டிஸ்கவரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணலாம். ரெண்டாவது, ஹெட்ஜ் பண்ணலாம், பொசிஷனை க்ளோஸ் செய்யலாம், ரிஸ்கை ரெடியூஸ் செய்யலாம். ஸோ நிறைய பெனிஃபிட்ஸ் அந்த 5 நிமிஷம், கடைசி 5 நிமிஷம். எக்ஸ்பைரி டேட் பேனிக் குறையும். ஸோ இது ஒரு மேஜர் அட்வான்டேஜ் ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு. ஸோ இப்போ இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னா, அண்டர்லைன் க்ளோசிங் ப்ரைஸு அக்யூரேட்டாக இருக்கும் டெரிவேட்டிவோட. ஸோ கேப்பை வந்து குறையும். எக்ஸ்பைரி மேனிப்புலேஷன் குறையும். ஐடிஎம் ஓடிஎம் கன்ஃபியூஷன்ஸ் குறையும். பிசிக்கல் செட்டில்மெண்ட் செய்யும் ட்ரேடர்ஸ் வந்து ஸ்கொயர் ஆஃப் செய்கிறதா இல்லை கேரி செய்கிறதான்றதை தெளிவாக முடிவெடுக்கலாம். இது ஒரு அட்வான்டேஜ். இப்போ மார்க்கெட்டில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இது எல்லாமே வந்து இதில் என்னென்ன ப்ளஸ் இருக்குது என்னென்ன மைனஸ் இருக்குது எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஆனால் இதை லான்ச் பண்ணி திங்கட்கிழமை முதல் நாள் ஆகஸ்ட் 3 200 பாயிண்ட் நிஃப்டி ஜம்ப், ரெண்டாவது நாள் 150 பாயிண்ட் ஜம்ப். இது எதனால் வந்தது அப்படின்றதான் எல்லாருக்குமான ஒரு கொஷின். ஏன்னா இது இப்போ நியூவாக லான்ச் பண்ணியிருக்கிறதுனால இன்ஸ்டிடியூஷனலோட டாமினேஷன் தான் இந்த லாஸ்ட்டு இந்த கேஷில் வந்து பார்ட்டிசிபேஷன் அதிகமாக இருக்குது. ரீட்டைல் ட்ரேடர்ஸோட பார்ட்டிசிபேஷன் அதிகமானால் தான் இந்த பெரிய அளவுக்கு வாலட்டிலிட்டியை குறைக்க முடியும். ஸோ இப்போ இந்த 2 நாள் வரைக்கும் நிறைய ட்ரேடர்ஸ்க்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது செபி எடுத்துகிட்டு வந்த இந்த கேஷ். ஸோ இந்த கேஷ்னால ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு இந்த 2 நாளோட க்ளோசிங் வாலட்டிலிட்டியை வச்சு பார்க்கும்போது. ஸோ இது மறுபடியும் இது லான்ச் பண்ணி இவங்க செபி என்ன சொல்கிறாங்கன்னா, ரீட்டைல் பார்ட்டிசிபேஷனை புரோக்கர்ஸ் வந்து அவங்க ரீட்டைல் கிளைண்ட்ஸ் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணுங்க. ரீட்டைல் கிளைண்ட்ஸும் எப்படி நார்மல் மார்க்கெட்டில் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இந்த கேஷ்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது இந்த பெரிய வாலட்டிலிட்டியை குறைக்க முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. சரி, இது நம்ம ஃபியூச்சரில் இது ஓகே. இது ஏன் இப்போ நடந்ததுன்றது தான் எல்லாருக்குமான கொஷின். என்னன்னா, ஹெவி வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் வந்து அதிகமாக பையிங் எடுத்து அது வேல்யூ ரைஸ் ஆனதுனால நிஃப்டி வந்து ஜம்ப் ஆகிருக்கலாம். இந்த பார்ட்டிசிபேஷன் இன்ஸ்டிடியூஷனல் சைடில் இருந்து நடந்திருக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ எது என்ன நடந்தாலும் ரீட்டைல் ட்ரேடர் தான் கடைசியாக இதில் பாதிக்கப்பட போகிறாங்கன்றது. ஸோ என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா, இப்போதைக்கு ரீட்டைல் பார்ட்டிசிபேஷன் பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் இந்த லாஸ்ட் கேஷோட கம்ப்ளீட் ப்ராசஸ்
தெரிகிற வரைக்கும் நம்ம இந்த லாஸ்ட் அரை மணி நேர ட்ரேடை பெட்டர் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அட்லீஸ்ட் 3:15க்குள்ள உங்கள் பொசிஷனை சேஃப்கார்ட் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ இந்த 200 பாயிண்ட்ஸ் ஜம்ப் ஆனதுக்கு ஹெவி வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ், HDFC பேங்க், ICICI, இன்ஃபோசிஸ், TCS இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் ஹெவியாக பையிங் வரும்போது, அதாவது ஹெவி வெயிட் வந்து ஸ்டாக் ஆப்ஷனில் மூவ் ஆகும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக நிஃப்டி மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஜம்ப் அதனால கூட வந்திருக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஆனால் சென்செக்ஸில் அதே அளவுக்கு மூவ்மெண்ட் இல்லை. இது ஒரு பெரிய அதாவது சொல்கிறது, இது பேக் ஃபயர்னு சொல்லலாம். செபி எடுத்துகிட்டு வந்த இந்த பிரச்சனையில் இது ஒரு பெரிய பேக் ஃபயர். ஏன்னா நிஃப்டி க்ளோசிங் ஆக்ஷனில் இன்ஸ்டிடியூஷனலோட பார்ட்டிசிபேஷன் அதிகமாக இருந்தது. அதே அளவுக்கு பிஎஸ்சி சென்செக்ஸில் ஆக்ஷன் வால்யூம் இல்லை. இதுதான் மேஜர் பிரச்சனை, நிஃப்டியில் இருந்த ஜம்ப் சென்செக்ஸில் இல்லாமல் போனதுக்கு. இப்போ F&O ட்ரேடர் என்ன பண்ணோம் அப்படின்னா 3:25க்கு அப்புறம் மார்க்கெட் ஆர்டர் கிடையாது. அதை ரொம்ப கிளியராக வச்சுக்கோங்க. லிமிட் ஆர்டர் மட்டும்தான், ஸ்டாப் லாஸ் ஆர்டர் கிடையாது, ஐஸ்பேக் ஆர்டர்ஸ் கிடையாது. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது, எக்ஸ்பைரியில் லாஸ்ட் மினிட் வரைக்கும் ட்ரேட் பண்ணலான்றத இனி அதாவது அதை விடுறது நல்லது. ஏன்னா உங்கள் ரிஸ்க் நீங்கள் குறைக்கணும்னா இந்த லாஸ்ட் 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸில் நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்றத முன்கூட்டியே நீங்கள் வந்து 3:15க்குள்ளேயே நீங்கள் முடிவெடுக்கிறது நல்லது. ஸோ இப்போ இது வந்து ஆரம்ப கட்டத்தில் தான் இருக்கு. அதனால தான் இந்த பெரிய ஜம்ப் நடந்திருக்குன்னு செபி ஒரு பக்கம் சொன்னாலும், இது ஒரு ரீடெயில் பார்ட்டிசிபேஷன் இன்னும் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இந்த வாலட்டிலிட்டியை குறைக்க முடியும் அப்படின்றத சொல்றாங்க. பட் இதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? மேபி இன்ஸ்டிடியூஷனல் இதை இன்னும் அக்ரெசிவாக பண்ண ஆரம்பிச்சா இது இன்னும் இதோட வாலட்டிலிட்டி அதிகமாகுமான்ற ஒரு பயம் கூட ரீடெயில் ட்ரேடர் சைடில் இருக்கு. ஸோ இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.